இப்ப நீங்க இவ்ளோ ஸ்டிச்சஸ் போட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கல்ல, இது எல்லாமே செயின் ஸ்டிச் தான். நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்றதுக்காக வேற வேற ஷேப்ஸ்ல நம்ம வந்து போட்டு 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 பார்க்கலாம். இது எல்லாமே செயின் ஸ்டிச் தான். இது வந்து வேற நேம் எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப இது போட்டிருக்கீங்கல்ல ஆர்டின் ஷேப்புக்கு, இது வந்து வாட்டர் ஃபில்லிங். இந்த வாட்டர் ஃபில்லிங் நமக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு டிசைன் நீங்க போறீங்க, ஒரு இந்த டிசைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு மயில் டிசைன் போடுறீங்க, இல்ல நெக்லயே ஒரு டிசைன் மாதிரி வரையறீங்க. அப்ப அந்த இடத்துல பிளெயினா துணி இருக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். ஆனா இத வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் இவ்வளவு பெருசா போடுறோம். நீங்க வந்து அந்த ஷேப்புக்கு கர்வ் எடுத்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் நல்லா கொடுக்கணுன்றதுக்காக தான் இது இவ்வளவு பெருசா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. ஆனா ஒரு பிளவுஸ்ல ஒரு டிசைன்குள்ள போடும்போது இவ்வளவு பெருசா போட மாட்டோம். அதே மாதிரி டிராயிங் வரைஞ்சும் போட மாட்டோம். வாட்டர் ஃபில்லிங் பொறுத்தவரையும் நம்ம அப்படியே ரேண்டமா தான் போடுவோம். இப்போ இந்த இதுக்குள்ள நீங்க ஃபில் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஃபில் பண்ணி பார்க்கணும்னா, சரி வரையவே கூடாது, வரையாம போடணும். எக்ஸாக்ட் ஆர்டின் ஷேப் வரணும்ன்றது இல்ல, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கலாம். அதே மாதிரி ஒரு லைனா இந்த ஆர்டின் ஷேப்பை சில பேர் வரையாம போடவே தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, வரைஞ்சே போடுவாங்க. அப்ப வரைஞ்சே போடுறாங்கன்னா நேரா வரைஞ்சிருவாங்க. அப்படி இல்லாம எப்படி வரும்ன்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நான் வரையாம உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரியா? இப்படி வந்து இவ்வளவு சின்னதா தான் வரப்போகுது. கேப்பே இல்லாம இந்த சுத்த வர கேப் எல்லாம் மூடி இப்படி. இப்ப உங்களுக்கு இப்படி ரவுண்டாவும் வரலாம், இல்ல இந்த இடத்துல ஆரி நாட் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க இங்கேயும் வரலாம். அதே எங்களோட விருப்பம் தான். இப்ப ஒரு லிமிட்டுக்கு மேல எங்களுக்கு போக முடியல, ரொம்ப நெருக்கமா வந்துருச்சுன்னா நீங்க அந்த இடத்துல ஆரி நாட் போட்டுட்டு வேற இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ மேக்சிமம் நீங்க ஒரு 80% சரி ஆர்டின் வர மாதிரி பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு, இடம் இல்ல, இது இப்படியே கண்டினியூ பண்ணி வட்டமாவும் போடலாம். இல்ல இது இப்படி இங்க பாருங்க, டபுளா ஹார்டின் போறதுக்கு இடம் இல்ல, அப்ப சிங்கிளாவே நான் முடிக்கிறேன். ஓகே, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி போடணும். ஹார்டின் மாதிரி முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க, அழகா இருக்கும். இதோட பேரு வந்து வாட்டர் ஃபில்லிங். வாட்டர் தண்ணி. இது வந்து நிறைய நீங்க வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பானி ஸ்டிச்சஸ் சொல்லுவாங்க. பானின்றதும் ஹிந்தில வந்து ஹிந்தி வார்த்தை. பானின்றது தண்ணி தான், சரியா? ஹிந்தி வார்த்தை. பானி ஸ்டிச்னு பாத்தீங்கன்னாலும் இதே அர்த்தம் தான், வாட்டர் ஃபில்லிங். சரியா? இப்ப இதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்ப நான் வரைஞ்சதுல போடல, வரையாத இடத்துல போட்டு காட்டுறேன். ஸோ அப்பதான் உங்களுக்கும் தெரியும் வரையாம எப்படி போடுறதுன்னு. ஸ்டார்ட்டுக்கு நிறைய பேர் வரைஞ்சுதான் போடுறாங்க, ஆனா வரையாம தான் இது பிராக்டிஸ் பண்ணணும். இவ்வளவு பெருசும் போடக்கூடாது. இது ஜஸ்ட் நீங்க அந்த டர்ன் பழகிறதுக்காக பெருசா வரைஞ்சு போடணும். இப்போ வரையாம போடுறோம்னா குட்டி குட்டி செயின் போடணும், பெருசா போடக்கூடாது. பெருசா போட்டா டர்ன் பண்ணவே முடியாது, அந்த ஷேப் எடுக்க முடியாது. பெருசா போட்டா அந்த ஷேப் எடுக்க முடியாது. குட்டி தெரியுதா? இவ்வளவு சின்னதா போடுறேன் தெரியுதா? அங்கேயே போட்டு அங்கேயே போடுறேன். அதுலயே செயின் போட்டு அதுலயே உங்களுக்கு வெளியிலயும் எடுக்கிறேன். தள்ளிலாம் குத்துறேன். ஒரு பாருங்க, ஒரு நூல் அளவு தான் தள்ளி குத்துறேன். அப்பதான் வந்து வாட்டர் ஃபில்லிங் நல்ல ஃபினிஷிங் நீட்டா வரும். கொஞ்சம் வேணா, கொஞ்சம் பெருசா வேணா நீங்க கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம். நார்மலா போடுறீங்கல்ல செயின், அந்த சைஸுக்கு போடக்கூடாது. அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்ப வந்துச்சு ஹார்டின் ஷேப்புக்கு திருப்பி அப்படியே டெம்பிள். ஒவ்வொரு தரையும் ஆர்டின் முடிச்சு ஆரி நாட்டம் போடக்கூடாது. இப்போ ப்ளூ துணி தெரியவும் வேணும், சரியா? அதையும் ஃபுல்லா மறைக்கவும் முடியாது.
அப்படியே எங்களை தேவைக்கு ஏற்ற மாதிரி டர்ன் பண்ணிட்டு. இது நீங்கள் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இல்லை, ஆனால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க, தப்பு இல்லை. இது நம்மளுக்கு அன்னம்லாம் போடுறோம் இல்லையா, மயில் டிசைன், அதுக்கெல்லாம் ஃபில்லிங்க்கு போடலாம். நெக்லேயே கூட நீங்கள் ஃபில்லிங் ஒரு இடத்துல வேணும்னா போடலாம். கேப் தெரியுது, அதில் வந்து உங்களுக்கு பீட்ஸு ஸ்டோன் செயின் எதுவும் போட விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அந்த இடத்தை கவர் பண்ணுறதுக்கு தான். அதனால தான் ஃபில்லிங்னு சொல்கிறோம். ஸோ இனி நிறைய ஃபில்லிங் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுற தையலுக்கு நிறைய பார்ப்பீங்க. ஓகேவா? திருப்பி அப்போ அந்த ஆர்டின் ஷேப்பை நாங்கள் தான் வளைச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறோம். எக்ஸாக்டாக ஆர்டின் வரணுன்றது இல்லை, ஓரளவுக்கு வரணும், வந்தால் தான் வடிவாக இருக்கும். நான் ஒரே நேருக்கே போயிட்டு இருக்கேன், தெரியுதா? அது ஒரே நேருக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, ஒரே எல்லா டைமும் அப்படியே வராமல் அப்படியே வளைஞ்சு வந்துடும். இங்கே ஆரி நான் போடாமல் அப்படியே இங்கே கர்வ் பண்ணி கொண்டு வருவோம். தெரியுதா? ஸோ இது நீங்கள் தனியாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணுறதுன்னா ஒரு போட்டு பாருங்கள். இதை மட்டும் ஃபீல் பண்ணு. ஃபுல்லாக போடுறீங்களா? நீங்கள் அதை முடிச்சுட்டு சொல்லுங்கள்.